ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது வியாழக்கிழமை நைட் எடுத்த வீடியோ தான். வியாழக்கிழமை டின்னருக்கு காலையிலேயே அம்மா ஆப்பத்துக்கு மாவு அரைச்சி வச்சுருந்தாங்க. யூஸ்வலாக அரைக்கிற மாதிரி இல்லாமல் இன்றைக்கி சிகப்பரிசி ஆப்பம் அரைக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு ஒன்றும் இல்லை, ஒரு டம்ளர் பச்சரிசி, ஒரு டம்ளர் சிகப்பரிசி, யூஸ்வலாக நம்ம ஆப்பத்துக்கு ஊற வைக்கிற மாதிரி கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சமாக உளுந்து இதெல்லாம் மட்டும் ஊற வச்சுட்டு நான் 8 ஹவர்ஸ் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி அரைச்சி நல்லா புளிக்க வச்சா அவ்வளோதான், மாவு ரெடி. மாவு பேட்டர் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ நான் இதுக்கு சைடிஷாக எக் கறி தான் ட்ரை பண்ணுறேன். அதுக்கான ப்ராசஸ் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். யூஸ்வலாக நான் சமைக்கிறப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லாமே ப்ரிப்பேர்டாக எல்லாமே ரெடி பண்ணி வச்சுப்பேன். வெங்காயம் கட் பண்ணுறது, இஞ்சி பூண்டெல்லாம் எல்லாமே க்ளீன் பண்ணி அரைச்சி வச்சுக்கிறது, தக்காளியிலேருந்து எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு தான் நான் குக் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுவேன். ஆனால் அம்மாலாம் அப்படி கிடையாது. எல்லாமே பக்கத்தில் எல்லாம் எடுத்து வைக்க மாட்டாங்க. அடுப்பில் கடாய் வச்சுட்டு தான் ஒவ்வொன்றா கட் பண்ணி போட்டுட்ருப்பாங்க. நான் அப்படிலாம் செஞ்சேன்னா எதையாவது மறந்துடுவேன். அதனால் யூஸ்வலாக நான் எப்பவும் போல் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் சைடில் பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி காய வச்சு வச்சுருந்ததெல்லாம் இருந்துச்சு. சரி, அதெல்லாமே எடுத்து வச்சிடலாம், அரேஞ்ச் பண்ணிடலாம் கையோட அப்படின்னு சொல்லிட்டு நான் அதெல்லாமே எடுத்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் எல்லாமே எடுத்து அரேஞ்ச் பண்ணுறதுக்குள்ளே அம்மா கொஞ்சம் பாத்திரம்லாம் நிறையா இருந்துச்சு கையோட, அதுவும் வாஷ் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிவிட்டு அம்மா பாத்திரம்லாம் தான் வாஷ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு சமைக்கிறதுக்கு அம்மா இப்படி கொஞ்சம் ஹெல்ப்லாம் பண்ணி கொடுப்பாங்க. இன்றைக்கி தேங்காய் பால்லாம் அரைச்சி பால் புழிஞ்சு கொடுத்தாங்க அம்மா தான். எங்கள் வீட்டில் மட்டும் இல்லை, எல்லார் வீட்லேயும் இப்படியான்னு தெரில, அதிகமாக பாத்திரம் சேர்ந்துட்டே இருக்கும். ஒரு சிலர்லாம் கம்மியாக தான் பாத்திரம் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நாங்களாம் அப்படி இல்லை, எல்லா பாத்திரமும் எடுத்து யூஸ் பண்ணி சிங்கில் நிறச்சிருவோம். யாராவது ஒரு ஆள் பாத்திரம் வாஷ் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும். இப்போ நான் ஆப்பத்துக்கு ஃபஸ்ட்டு மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு மாவு எடுத்துகிட்டு அது கூடவே நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். அப்போ தான் ஆப்பம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் பேக்கிங் சோடாலாம் எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன். ஒரு சிலர் பேக்கிங் சோடாலாம் ஆட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ரைஸும் மாவு அரைக்கும் போது ரைஸும் ஆட் பண்ணி தான் அரைப்பாங்க. ஆனால் நாங்களாம் அப்படிலாம் இல்லை, சாப்பாடெலாம் எதுவும் சேர்த்து அரைக்க மாட்டேன். யூஸ்வலாக நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசி, உளுந்து இது மட்டும்தான் அரைச்சி எடுப்போம். ஆப்பத்துக்கு கரைக்கும் போது நல்லா புளிக்க மாவுக்கு உப்பு போட்டு கரைச்சி வச்சுட்டா நல்லா மாவு புளிச்சு வந்துடும். அதுக்கப்புறம் யூஸ்வலாக எப்பவும் போல் தேங்காய் பால், சுகர் இது மட்டும் ஆட் பண்ணி நல்லா நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம மில்லட்ஸ் எல்லாம் ஃபுட்டில் ஆட் பண்ணிக்கிட்டால் ரொம்ப நல்லது. அதனால் இப்போல்லாம் நாங்கள் பார்த்திங்கன்னா கம்பு, ராகி, சோளம், மக்காச்சோளம், இந்த மாதிரி சிகப்பரிசி, கருப்பு கவுனி அரிசி எல்லாமே ஆட் பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஆப்பத்துக்கு மாவு எப்போவுமே திக்காக இருக்கக்கூடாது, நல்லா லூஸாக இருக்கணும். நல்லா தண்ணியாட்டம் இருந்ததுனால தான் ஆப்பம் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா பபுள்ஸாகவும் இருக்கும். பபுள்ஸ் வரும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ வெளியில் கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்டாக வரும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ ஆப்பத்துக்கு சைடிஷ் நான் இன்றைக்கி முட்டைக்கறி தான் செய்ய போகிறேன். இது கேரளா ஸ்பெஷல் முட்டைக்கறி, ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது ஏதாவது இடையில நான் கேரளாலாம் போக வேண்டிய ஒர்க் இருந்துச்சுன்னா போவோம். அப்போ அதிகமாக நான் கேரளாவில் இந்த எக்கறி ஆப்பம் தான் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவேன். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அந்த கறி தான் இன்றைக்கி ட்ரை பண்ணேன். அதுக்கு நான் முட்டையை வேக போடுறதுக்கு யூஸ்வலாக பாத்திரத்தில் வேக போடாமல் இன்றைக்கி நான் குக்கரில் தான் வேக போடுறேன். எக்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு எக்கை எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணி
ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு 2 விசில் தான் விட்டு எடுத்தேன். எக்கு நல்லாவே வெந்து வந்திருந்தது. உடையவும் உடையில நல்லா வெந்திருந்துச்சு. ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். நீங்களும் வேணாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எக்கு வேகிறதுக்குள்ளே நான் வந்து தக்காளியெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சிடலான்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி நான் வந்து 1.5 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதுக்கு சின்ன சைஸில் 2 தக்காளி எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலான்னு சொல்லிவிட்டு அதுவும் அரைச்சி எடுத்துட்டேன். அன்றைக்கி வந்து தம்பி ஒய்ஃபும் தான் மார்க்கெட் போயிருந்தாங்க. காய்கறி எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதெல்லாம் அம்மா வந்து எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இந்த எக் கறி செய்கிறதுக்கு வந்து ஹோல் ஸ்பைசஸ் கரம் மசாலா எல்லாமே நான் வந்து எடுத்து வச்சுட்ருக்கேன். அதுக்கு வந்து ஒரு பிரியாணி இலை, 4-5 கிராம்பு, 2 ஏலக்காய், ஸ்டார் அனசிஸ், சின்ன சைஸ் பட்டை இதெல்லாம் தான் நான் எடுத்திருக்கேன். அதுக்குள்ளே எக்கும் வந்து விசில் வந்துடுச்சு. நான் விசில் போனதும் அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தேன். நல்லா தான் இருந்தது, எதுவுமே உடையில, எக்கு நல்லா வெந்திருந்தது. இது ரொம்ப ஈஸி கூட. நம்ம பாத்திரத்தில் வைக்கிறத விடவே குக்கரில் வச்சு வேக வைக்கும்போது ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிருது. இப்போ இந்த கிரேவி செய்கிறதுக்கு நம்ம கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா ஹீட் ஆனதும் நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கிரேவிக்கு டேஸ்ட் கொடுக்குறதே தேங்காய் எண்ணெய் தான். அதனால் கண்டிப்பாக நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயிலெலாம் ஹீட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்க ஹோல் ஸ்பைசஸ் கரம் மசாலா எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்திருக்கேன். இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதும் இப்போ நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இப்போது கருவேப்பிலை, நான் வந்து காரத்துக்கு ஒரு 5 பச்சை மிளகாய் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு காரத்துக்கு வந்து நம்ம பச்சை மிளகாவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தான். அதனால் நீங்கள் தேவையான அளவு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட நான் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் ஆட் பண்ணி கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்து தக்காளி நல்லா மசிஞ்சு வரும். இந்த கிரேவி செய்கிறது ரொம்ப ஈஸி, பட் ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அம்மா வந்து எனக்கு முட்டையெல்லாம் உரித்து கொடுத்தாங்க. இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது நம்ம வேக வச்சு வச்சுருக்க முட்டையை வந்து நான் 2ஆக கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி கட் பண்ணி போடும்போது அந்த கிரேவியில் வந்து எக்கு நல்லா ஸ்ப்ரெட் ஆகி நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும். அதனால நான் வந்து மோஸ்ட்லி எப்படி தான் கட் பண்ணி போடுவேன். நீங்கள் வேணும்னா முழு எக்காக கூட போட்டுக்கலாம் கிரேவியில். தக்காளியில் நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். குழம்பு கொஞ்சம் திக்காகும், அதுக்காக மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மல்லித்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 1 கப் அளவுக்கு திக்கான தேங்காய் பால் எடுத்திருக்கேன். இந்த கிரேவிக்கு டேஸ்ட் கொடுக்குறதே தேங்காய் பால் தான். அதனால் நீங்கள் உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி வேணுன்னா கூட கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேங்காய் பால் ஆட் பண்ணோடனே இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க எக்கையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எக்கை ஆட் பண்ணதுக்கப்புறம் ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்கள்.
மிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காய் பால் வந்து லைட்டாக நுர கட்டி வரும். அப்போவே வந்து நம்ம வந்து லேசாக மேலாப்பில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அதுவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆட் பண்ணிவிட்டு ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குழம்பு வந்து நல்லா திக்காகவும் இருக்கும். அதே சமயத்தில் கொதிச்சிடக்கூடாது. கொதிச்சிருச்சுன்னா தேங்காய் பால் வந்து பிரித்துரும். அதனால் நுரக்கட்டி வரும்போதே நீங்கள் இதெல்லாம் ஆட் பண்ணிடுங்க. ஃபைனலாக கொத்தமல்லி தழை மட்டும் கட் பண்ணி ஆட் பண்ணால் அவ்வளோதான், டேஸ்ட்டான எக் கறி ரெடி. ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த கிரேவி எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ கிரேவியை இறக்கிட்டு கையோட நான் ஆப்பமும் ஊற்றுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த சிகப்பரிசி ஆப்பம் வந்து யூஷுவலாக நம்ம நார்மலில் பச்சரிசி ஆப்பம் மாதிரியே தான் நல்லா டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. நீங்கள் வேணால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சைட் பை சைட் நான் ஆப்பம் ஊற்ற நான் வந்து எல்லாத்தையும் சாப்பிட சொன்னேன். ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே அம்மாச்சிக்கு தான் நாங்கள் சாப்பிட்றதுக்கு சொல்லுவோம். அதனால் இன்றைக்கும் ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் அம்மாச்சிக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு ஆப்பம் சுட்டு கொடுத்தேன். அம்மா வந்து அம்மாச்சிக்கு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு, அம்மாச்சி வந்து எக்கறிலாம் சாப்பிட மாட்டாங்க, ஃபிஷ் மட்டும்தான் சாப்பிடுவாங்க. சிக்கனு, மட்டனு, எக்கு இதெல்லாமே எதுவுமே ஆட் பண்ணிக்க மாட்டாங்க. அதனால் அவங்களுக்காகவே ஸ்பெஷலாக இன்றைக்கி தேங்காய் பாலுமே ரெடி பண்ணியிருந்தேன். ஆப்பம் வந்து தேங்காய் பால் இது ரெண்டும் தான் அம்மாச்சி சாப்பிட்டாங்க. அம்மா தான் அம்மாச்சிக்கு வந்து எல்லாமே எடுத்து வச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் வந்து சைட் பை சைடு ஆப்பம் ஊற்றிட்டு இருந்தேன். கையோட தம்பிக்குமே நான் வந்து எக்கறி வச்சு ஆப்பம் எடுத்து கொடுத்துட்டேன். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட என்னோடய வீடியோவை முடிச்சுக்கிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சா சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.